ஹாய் வணக்கம். இன்னைக்குள்ள டாபிக் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சில தம்பதிகள் வந்து நம்மகிட்ட வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டு இந்த ப்ராப்ளம சொல்றதுக்கு தயங்குறீங்க. அது பெண் உறுப்பா இருக்கட்டும், ஆண் உறுப்பா இருக்கட்டும். அதில ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? டெஸ்ட் பண்ணி இதுக்கான விளக்கங்கள் செய்வீங்க. வாங்க நம்ம மகப்பேறு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நல்லது. இது நீங்க சொல்ற மாதிரி நெறைய பேர் வந்து ரொம்ப கூச்சப்பட்டு சொல்லாம இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளாமே சொல்லாம இருப்பாங்க. ஒரு ஆண் உறுப்புல ஒரு புண்ணோ, இல்ல அல்சர்ன்னு சொல்வோம். ஒரு கீறின மாதிரி ஒரு காயம் மாதிரி வந்துருச்சு. அதனால சேர்ந்திருக்க முடியல. ஆனா அத அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னா தப்பா நெனச்சுப்பாங்களோன்னு சொல்லி சொல்லாமயே சேர்ந்து இல்லாம 2 பேருக்கும் சண்டை கூட வரும். அதே மாதிரி பெண்களுக்கு இது வந்த உடனே அவங்க ரொம்ப பயந்து போய், "எனக்கு எப்படி டாக்டர் இதெல்லாம் வரும்னு?" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா இருக்கும். சி 2, 3 விஷயங்கள் இருக்கு இத பொறுத்தவரைக்கும். உறுப்புகள்ல இன்ஃபெக்ஷன் வரதுல 2 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு சாதா இன்ஃபெக்ஷன். எங்க நம்ம ஃபேஸ்ல ஒரு பிம்பிள்ஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி சாதா கட்டியா கூட இருக்கலாம். அதனால எல்லாமே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் கிடையாது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது உடலுறவு இருந்து அதனால வர இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா சொல்றது எல்லாருக்கும் தெரியும் ஹெச்ஐவின்ற கிருமி. விடிஆர்எல் சிஃபிலிஸ்ன்றதும் அந்த மாதிரி ஒரு கிருமி. ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றதும் வரலாம். இந்த 3 இன்ஃபெக்ஷனும் வந்து நம்ம என்னன்னு செக் பண்ணிக்கணும். இன்னொன்னு ஹெச்சிவி. ஹெப்படைட்டிஸ் பின்றது மஞ்சக்காமாலை கிருமியே 2 விதம் இருக்கு. ஒண்ணு பி வைரஸ், ஒண்ணு சி வைரஸ். இதுவும் சேர்ந்து இருக்கிறது உடலுறவு இருக்கிறதுனால பரவலாம். ஆனா ரொம்ப காமனா இது வந்து ரத்தத்து மூலியமா பரவறதுனால இது சான்சஸ் அதிகம். ஆனா ரொம்ப காமனா பரவறது பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவியும் விடிஆர்எல் சிஃபிலிஸ்ன்ற இன்ஃபெக்ஷன் தான். சிஃபிலிஸ் வந்து இருந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் வெரி ஹை. நெறைய பேருக்கு சிஃபிலிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதனால என்ன ஆகும்னா, மேற்கொண்டு மேற்கொண்டு அபார்ஷன் ஆயிட்டே இருக்கும். ஒரு பெண்மணி எங்ககிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு சிஃபிலிஸ் இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கும் அது பாஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆனா, அவங்க ஹஸ்பண்ட் அத ஒத்துக்கவே இல்ல கடைசி வரைக்கும். எங்களால வந்து ஏன்னா டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒய்ஃப்க்கு மட்டும் தான் டெஸ்ட் குடுத்தோம். ஹஸ்பண்ட் வரவே இல்ல. 3 தடவ மிஸ்கேரேஜ் ஆயி தான் எங்ககிட்ட வந்தாங்களே! அப்பவே நாங்க இவங்களுக்கு இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுகிட்ட எப்படிம்மா வந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஏதாவது அல்சர் வந்திருக்கான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு அதான சிம்ப்டமே இல்ல. அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு கேட்ட உடனே, "எனக்கு வரல டாக்டர். அவகிட்டேருந்து தான் எனக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்னு" சொல்லி 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர கூப்பிட்டு நாங்க தனியா அவர்கிட்ட ரொம்ப நேரம் எங்க சைக்காலஜிஸ்ட் வந்து விசாரிச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அவர் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்காரு. முன்னாடி வேற ஒரு ஊர்ல வேலை செஞ்சிருக்காரு வெளிநாட்ல. அப்போ ஒரு 2, 3 பேர்கிட்ட உடலுறவு இருந்ததுனால, அப்பயே அவருக்கு இந்த பிரச்சனைய கண்டுபிடிச்சுட்டாங்க. அவரே அத சொல்லிட்டாரு. "நான் தான் மேடம் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த தெளிவான விளக்கத்த குடுத்ததுனால தான், எங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் ஏன்னா நாங்க ஐவிஎஃப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு திருப்பி அபார்ஷன் தானே ஆயிருக்கும். அதனால நாங்க வந்து 6 வீக்ஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம். இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசின் 2 பேருக்கும் போட்டு, ஃபுல்லத்தையும் க்யூர் பண்ணிட்டு, இப்ப அவங்க ஒரு குழந்தையோட இருக்காங்க. அவங்கள கூப்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டயும் அவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன குடுத்து, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இப்ப அவரோட தப்ப ஒத்துக்கிட்டதுனால, ஒய்ஃபும் மன்னிச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சில நேரங்கள்ல பாஸ்ட்னால நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல விடிஆர்எல் சிஃபிலிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பட் இத பார்க்காமயே விட்டு உடம்பு ஃபுல்லா கிருமி நிரம்பி பிரச்சனை ஆக்க தேவையில்ல. முன்னாடி காலத்துல ஹெச்ஐவினா டெத். எய்ட்ஸ் வந்தா இறந்து போயிடுவாங்க. அந்த மாரி இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. ஹெச்ஐவி இருக்கிறவங்க, அவங்க நார்மலா எல்லாருமே 75, 80 வயசு வரைக்கும் இருக்கலாம்னா, அவங்களும் இருக்கலாம். ஆனா, அந்த மாத்திரைய போட்டுக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உங்களோட பார்ட்னர் அவங்க. நீங்க உடலுறவு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தயவு செஞ்சு அவங்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால, காண்டம் போட்டுட்டு சேர்ந்திருக்கிறது நல்லது. ட்ரீட்மெண்ட் பண்ணி வைரல் லோட் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தான் பேபிக்கு ட்ரை பண்ணணும். இப்ப அந்த தம்பதியினருக்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் ஆனது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், எங்களோட மெடிசின் பீப்பிள் வந்து 6 வீக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் குடுத்து, கம்ப்ளீட்டா வைரல் லோட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்றத பார்த்து, அவங்களுக்கு எதிர்ப்பு சத்து வந்துருச்சுன்றத கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து எம்ப்ரியோ வச்சோம். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. நிம்மதியா இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ப சரி பண்ணிக்கிறது நல்லது. இத யாராவது யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா, யூசுவலா குழந்தை இல்லாதவங்க தான் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா, முக்கியமா வர காலத்துல வந்து நீங்க எல்லாருமே இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஃபியூச்சர்ல உங்க குழந்தைய வந்து வளர்க்க போறீங்க. உங்க குழந்தை வந்து உங்களுக்காக வரதான் போகுது. அப்ப அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குழந்தைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்போ மரபுல சொன்ன மாதிரி, ஒருத்தவங்க
ஒருத்தவங்க கூட இன்டர் கோர்ஸ் இருக்கிறது, அவங்க கூட தான் வாழ்க்கைய வாழணுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாங்கன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனா சில பேருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த கணவர் வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்க மாட்டாங்க. டிவோர்ஸ் ஆயிருக்கலாம். ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். இல்ல இறந்து போயிருக்கலாம். அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்படி இருந்தாலும், ஒரு ஜென்ரலா ஒரு ஹெல்த் செக் பண்ணி மாதிரி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஹெல்த் செக்கப்ல இதெல்லாம் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துச்சுன்னா, நாங்க வந்து ஜோசியம் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த ஹெல்த்த பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்றத ரொம்ப நாளா இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது இன்னும் நடைமுறைக்கு வரல. இன்னும் கொஞ்ச நாள்ல அது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா வெளிப்படையா உங்களோட பிரச்சனைய இன்னொருத்தவங்களுக்கு குடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல எண்ண அடிப்படையில நீங்க அத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். வந்துடுச்சுனாலும் கூச்சப்பட்டுட்டு நீங்களே வீட்ல இருக்கிறதோட, நீங்க வந்து டாக்டர பார்த்து அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அத சரி பண்ணிக்கிட்டு, நம்மகிட்ட நெறைய பேர் HIV, HbSAg, VDL இந்த மாரி வந்தவங்களுக்கு நாங்க தெளிவா சொல்லுவோம். அவசரப்படாதீங்க. நல்ல வைரல் லோட் கம்மி பண்ணிட்டு, அப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லபடியா வைரல் லோட் கம்மி பண்ணி, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க கூட வைரல் லோட் நல்ல ஒரு 3 டிஜிட்ல இல்லாம 2 டிஜிட்ல நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி பண்ணவங்க நெறைய பேருக்கு குழந்தைக்கு அந்த பிரச்சனை வரதே இல்ல. நாங்க நெறைய பேருக்கு இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கரு எடுத்து வச்சதுக்கப்புறம், அப்பா கிட்டேருந்தோ, இல்ல அம்மா கிட்டேருந்தோ குழந்தைக்கு வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதனால ஆனா இத நாங்க எல்லாருக்கும் கண்டுபிடிக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மேண்டேட்டரியா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணலைன்னா, ரிப்போர்ட் இல்லாம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்றதில்ல. இட்ஸ் a வெரி சேஃப் மெத்தட். அதனால எல்லாருக்கும் இத டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கன்சீவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்றோம். அதனால இப்போதைக்கு நம்ம மெத்தட் அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகும்போது செக் பண்ணலனாலும், கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடுறோம். அதனால குழந்தைய காப்பாத்திடுறோம். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களே தான் கட்டுப்பாடோட இருந்துக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து ஈவன் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ஒளிமரமும் இல்லாமல் உங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா நம்மளை வந்து சந்திங்க. கண்டிப்பாக இதுக்கான தீர்வு நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுப்போம், அதாவது வழி வளர்த்து கொடுப்போம்.